அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வயதை அனுசரித்து ஃபில் இன் த பிளாங்க்ஸு, அதாவது குழந்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் ட்ரீட்மெண்ட்டு பரிகாரங்கள் வேலை செய்யும். குழந்தைகள் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு சுபகாரியம் வயதை அனுசரித்து, அது மியூசிக்காக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தை டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்குன்னா அரங்கேற்றம் பண்ணலாம். மியூசிக்குன்னு ஒரு லெவல் முடித்து அடுத்த லெவலுக்கு போவது, இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம். அதாவது குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள். நிறைய பேர் வெளிநாட்டில் போய் என் குழந்தை வேலை பார்க்குது சார், திருமணம் நடக்கலை சார் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் செட்டில் ஆவது, குழந்தைகளுக்கு ஒரு அடுத்த கட்டம் பயணிப்பது, இது எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம். என்னன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா லாபம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய கடகராசிக்காரங்கள்லாம் வந்து எங்களுக்கு அந்த 7.5 சனி முடிஞ்சோம் இன்னும் லாபம் வரல சார், குரு மறைஞ்சிருச்சு சார், இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடியவங்களுக்கு லாபம் வரும், கையில் காசு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் கடன் அட்டை பாக்கெட்டில் வைக்காமலேயே காசு நன்றாக செலவு செய்யக்கூடிய காலகட்டம். இப்போ செலவு செய்யும் பொழுது என்னன்னா திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும்.